Hello viewers. Hello viewers. Welcome to Myth Mystery. Welcome to Myth Mystery. இதுவரைக்கும் நம்ம சேனல்ல எத்தனையோ prison escape story பார்த்திருக்கோம். ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமான ஒரு prison escape story தான். Yes, இதுவரைக்கும் prison escape ஆனவங்க என்ன நினைப்பாங்க? மேக்ஸிமம் எவிடன்ஸ் எதையுமே விட்டுட்டு போக கூடாது, எல்லாத்தையும் அழிச்சிட்டு போகணும் தான் நினைப்பாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு நபர் இதுல இருந்து கொஞ்சம் வித்தியாசமா வேற மாதிரி சிந்திச்சிருந்திருக்கான். அதுதான் ஜெயிலுக்குள்ளேயே போனை கொண்டு போயிட்டு நாங்க எப்படி எஸ்கேப் பண்ணோம் அப்படின்றத வீடியோ எடுத்து செல்ஃபி எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிருந்திருக்கேன். இந்த வீடியோ அண்ட் போட்டோஸ் எல்லாம் பாக்குறப்ப அந்த ஜெயில இருந்த எல்லா போலீஸ் ஆபீசருமே வேற லெவல்ல மிரண்டு போயிட்டாங்க. ஏன்னா கலிபோர்னியால மோஸ்ட் செக்யூர்ட் பிரிசன் அந்த ஜெயில் தானே இது வரைக்கும் அதுதான் பேர் வாங்கிட்டு இருந்துச்சு. அந்த ஒரு பெயரை உடைச்சு அசால்ட்டா ஜெயில இருந்து தப்பிச்சதோட மட்டும் இல்லாம தப்பிச்சத வீடியோவா வேற எடுத்து வச்சிருக்காங்க இல்லையா, அதை பார்த்து தான் அவங்க மிரண்டே போனாங்க. சோ யார் அந்த கைதி, எதுக்காக அவன் ஜெயிலுக்குள்ள போனா, எப்படி அந்த ஜெயில இருந்து தப்பிச்சா அப்படின்ற பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கூட வாட்ஸ்அப் பேஜை ஃபாலோ பண்ணாங்களோ ஃபாலோ பண்ணுவீங்க, அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடனே உங்களால பார்க்க முடியும். இந்த ஒரு எஸ்கேப் அந்த காலத்துல நடந்ததா கூட இதை பெருசா உலகம் கண்டுகிட்டு இருந்திருக்காது. ஆனா மாடர்ன் டேல 2016 இந்த ஒரு பிரிசன் எஸ்கேப் நடந்ததுதான் உலகத்தையே அதிர வச்சுச்சு. எஸ், கலிபோர்னியால இருக்க மோஸ்ட் செக்யூர்ட் ஜெயிலான ஆரஞ்சு கவுண்டி ஜெயிலுக்குள்ள 2016 ஒருத்தர் என்டர் ஆகுறான். அவனுடைய பேர் தான் ஹுசேன் நயரி. இப்படி என்டர் ஆகிறப்பே ஹுசேன் நயரி ஒன்ன முடிவு பண்ணிட்டு தான் என்டர் ஆகவே செய்யறான். இந்த ஜெயிலுக்குள்ள நம்ம ரொம்ப நாளா இருக்கவே கூடாது, முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு சீக்கிரமா தப்பிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா தப்பிச்சு வெளியில போயிடணும் அப்படின்னு. ஏன்னா ஆல்ரெடி இவன் மாட்டின ஒரு கேஸ் பாத்தீங்கன்னா கோர்ட்ல பெண்டிங் இருக்கு. அந்த கேஸ்க்கு இன்னும் தீர்ப்பே வரல. இவன் ட்ரையல் பீரியட்ல தான் ஜெயிலுக்கே வந்திருக்கான். சோ அந்த தீர்ப்பு வரதுக்குள்ள தப்பிச்சாதான் தப்பிக்க முடியும் அப்படின்றது இவனுக்கு நல்லாவே தெரியுது. சோ அந்த மைண்ட் செட்டுக்குள்ள தான் இவன் இப்ப ஜெயிலுக்குள்ளே என்டர் ஆகுறான். அப்படி என்டர் ஆகிற இந்த ஒரு ஜெயிலை பத்தி சிம்பிளா சொல்லணும்னா, இது கலிபோர்னியா இருக்க மோஸ்ட் செக்யூர்ட் ஜெயிலு. அண்ட் இது எக்ஸாக்டா எங்க லொகேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா கலிபோர்னியால இருக்க சாண்டா ஆனால தான் லொகேட் ஆகவே செஞ்சிருக்கேன். எஸ், இந்த ஜெயிலுக்கு பக்கத்துலயே பாத்தீங்கன்னா சாண்டா ஆனான்னு ஒரு மிகப்பெரிய சிட்டி இருக்கு. அந்த ஒரு சிட்டி பாத்தீங்கன்னா எப்பயுமே பரபரப்பா எங்கிட்டு இருக்கும். அப்படி எங்கிட்டு இருக்க அந்த ஒரு சிட்டிக்கு பக்கத்துல இருக்க இந்த ஜெயில பாத்தீங்கன்னா 5 மாடி கட்டடம் இருக்கும். அதுல 5வது மாடியில தான் ஹுசேன் போய் இருக்கவே போறான். சோ இதுதான் பாத்தீங்கன்னா இவனுக்கு இருக்க ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாவே இருக்க போது. ஏன்னா இந்த ஜெயில இருக்க கிரவுண்ட் ஃப்ளோர்ல உள்ள செல்ல போட்டா கூட டனல் கிணல் சோட்டி ஏதாவது தப்பிச்சு போயிடலாம். ஆனா 5வது மாடியில தூக்கி போட்டா கயிறு போட்டு இறங்கியா தப்பிக்க முடியும்? அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுல. இதுக்கெல்லாம் மேல இது 2016 காலகட்டம் வேற. ஜெயில எங்க பார்த்தாலும் சிசிடிவி கேமராவா தான் இருக்கு. சோ எந்த ஒரு கேமராவோட கண்ணையும் படாம தப்பிக்கிறது அப்படின்றது ஒரு இம்பாசிபிளான விஷயமா தான் இருக்கவே செய்யுது. அது மட்டும் கிடையாது, இந்த 5வது மாடி கட்டடத்துல இருக்க வராண்டா சைடு, அதாவது எம்டி ஸ்பேசஸ்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அது எல்லாத்துலயும் பார்புடு வயர் போடப்பட்டிருக்கு. அதுல எலக்ட்ரிசிட்டி எப்பயுமே பாஸ் ஆகும். சோ அதை தாண்டி தப்பிக்கிறதுன்றது ஒரு இம்பாசிபிளான விஷயம் தான். இதுக்கெல்லாம் மேல மற்ற ஜெயில இருக்க மாதிரி ஒரே செல்லுக்குள்ள 2-3 பிரிசன்லாம் இங்க கிடையவே கிடையாது. இந்த ஜெயிலுக்குள்ள செல் எப்படி இருக்குன்னா ஒரு பாய்ஸ் ஹாஸ்டல்ல எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கும். அதாவது ஒரு மிகப்பெரிய ஹால் இருக்கும். அந்த ஹால்ல பாத்தீங்கன்னா வரிசையா பெட்டா போட்டிருப்பாங்க. அந்த பெட்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் பக்கத்துல தூங்கி எந்திரிக்கவே செய்யணும். சோ இப்படி இருக்கிறப்ப இங்க பிரைவசி அப்படின்ற ஒண்ணு சுத்தமா கிடையவே கிடையாது. நீ கூட்டத்தோட கூட்டமா இருந்தா மட்டும்தான் யாருக்கும் தெரியாம இருக்கவே முடியும். அதை விட்டுட்டு தனியா ஜீனியஸா ஏதாவது செய்யறேன்னு செஞ்சா தனியா தெரிஞ்சிருவாங்க. அதை அசால்ட்டா கண்டுபிடிச்சு தூக்கவும் செஞ்சிருவாங்க. ஏன்னா ஒரு பாய்ஸ் ஹாஸ்டல் இருக்க மாதிரி வரிசையா எல்லாரும் பெட்ட போட்டு படுத்துட்டு இருக்கப்ப வெளியில ரோந்து போற போலீஸ்க்கு சும்மா எட்டி பார்த்தாலே ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் உள்ள இருக்க எல்லா பெட்டும் வரிசையா கண்ணுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா. அதுல எவனாச்சும் ஒருத்தர் ஏதாவது வினோதமா செஞ்சுட்டு இருந்தாலும் அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா. அதுவும் பாத்தீங்கன்னா இந்த ஜெயில இருந்து யாருமே தப்பிக்காம இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாவும் இருக்கு. சரி, இவ்வளவு டிஃபிகல்டிஸை தாண்டி இவன் எப்படி தப்பிச்சா பண்றத பாக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இவனுடைய பேக் ட்ராப் ஸ்டோரியை பார்த்துட்டு வந்துடலாம். இந்த நயரி பாத்தீங்கன்னா அமெரிக்காலே பிறந்து வளர்ந்தவன்லாம் கிடையாது. இவன் ஈரான் நாட்டை சேர்ந்த ஒருத்தன். என்னதான் இவன் ஈரான் நாட்டுல பிறந்தாலும் இவனுடைய ஃபேமிலி ஈரான்ல இருந்தாலும் இவன் வளர்ந்தது படிச்சது எல்லாமே பாத்தீங்கன்னா கலிபோர்னியால இருக்க ஃப்ரெஷ்னோவா தான் இருந்துச்சு. அது மட்டும் கிடையாது, இவன் ஸ்கூல் லைஃப்ல ரொம்ப மோட்டத்தனமான ஆள் அப்படின்றத வெளிப்படுத்துற விதமா ஸ்கூலோட ரெஸ்டிங் டீம் இருக்கு பாத்தீங்கன்னா அதுல சேர்ந்து எல்லாத்தையும் அடின்னு போட்டு அடிச்சு வெளுத்துட்டு இருந்திருக்கான். அது மட்டும் கிடையாது, இவன் வளர பாத்தீங்கன்னா இவனுடைய உடம்பும் பாத்தீங்கன்னா நல்ல கட்டுமஸ்தான உடம்பாவும் வந்திருக்கு. அதனாலேயே பாத்தீங்கன்னா இவனுக்கு 18 வயசு ஆகிறப்ப, அதாவது 1998 வருஷம் யுஎஸ் மெரைன் லைன் ஜாயின் பண்றான். அங்க ஜாயின் பண்ணி இவன் கண்டினியூஸா வேலை பார்த்தானு கேட்டா அதுவும் கிடையாது. ஸ்டார்டிங்ல ஏதோ ஒரு ஆர்வ கோளாறுல போய் சேர்ந்துட்டான். ஆனா அதுக்கடுத்து அங்க இருந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் பாக்குறப்ப இவனுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. அதனாலே வேலையில இருந்து பாத்தீங்கன்னா பாதிலேயே ஓடி வந்துடுறான். அதாவது அப்ஸ்கான் சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி அப்ஸ்கான் ஆகி ஓடி வந்துடுறான். அப்படி ஓடி வந்தப்ப இவன் ஜாலியா ஓடி வந்துடுறான். ஆனா அதுக்கடுத்து போலீஸ் பாத்தீங்கன்னா இவனை தேடி கண்டுபிடிச்சு வீட்டுக்கே வந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. அப்படி தூக்கிட்டு போறப்ப மறுபடியும் நம்மள வேலைக்கு தான் கொண்டு போய் சேர்த்துடுவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தா இவனை ஜெயில கொண்டு போய் போட்டுறாங்க. ஏன்னா இவ்வளவு பெரிய ஜாப்ல இவன் டிசிப்ளினே இல்லாம சொல்லாம கொள்ளாம அப்ஸ்கான் ஆயிட்டா இல்லையா. சோ அதனாலே 47 தான் இவனை தூக்கி ஜெயில போட்டுறாங்க. அதுலயாவது நடத்தியா இருந்தானான்னு கேட்டா அதுலயும் சில கோல்மால் வேலை எல்லாம் பார்க்கவும் செஞ்சிருக்கான். இருந்தாலும் இவனுக்கு கொடுக்கப்பட்டது 47 நாள் முடிஞ்ச பிறகு இவனை அடிச்சு பத்தி விட்டுறாங்க. அதுக்கடுத்து ஜெயில இருந்து வெளியில வந்துடா. அப்படி வெளியே வந்ததுக்கு அப்புறம் இவனுக்கு என்ன வேலை பாக்குறதுன்னே தெரியல. சோ அந்த டைம்ல தான் அவனுடைய வாழ்க்கையோட ட்ராக்கே மாறி வேற சைட்ல போக ஆரம்பிக்கிறான். எஸ், ஒன்ஸ் ஜெயில இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் நயருக்கு என்ன பண்றதுன்னு சுத்தமா தெரியல. ஏன்னா கையில இருந்த ஒரு நல்ல வேலையும் விட்டுட்டு ஓடி வந்துட்டான். அதே நேரத்துல ஜெயிலுக்கு வேற போயிட்டு வந்துட்டா இல்லையா. சோ அதனால எங்க போய் வேலை கட்டாலும் உனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. சோ என்ன பண்றது எது பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்க சமயத்துல தான் அவனோட ஹை ஸ்கூல் ஃப்ரெண்டான
ஃப்ரெண்டான கெயில் ஹென்லி அப்படின்ற ஒருத்தனோட சப்போர்ட் கிடைக்குது. ஆனா அந்த ஒரு சப்போர்ட் கொஞ்சம் நெகட்டிவான சப்போர்ட்டா இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி அவன் பார்த்தா போதைப் பொருளை கடத்தி விற்கிற தொழில இருக்கான். சோ நான் உனக்கு வேலை தரேன், நீ ஏன் கூட சேர்ந்து இந்த பிசினஸ் நம்ம பண்ணோம் அப்படின்னா வேற லெவல்ல சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையை காமிக்க விட்டியும் அந்த நயரிக்குனால இதை மறுக்கவும் முடியாது. ஏன்னா இப்ப வேலை இல்லாம இருக்கா இல்லையா, அதனாலே அவங்க கூட சேர்ந்து இவனும் போதைப் பொருளை கடத்த ஆரம்பிக்கிறான். அப்படி கடத்துறப்பே பார்த்தா இவன் போதைப் பொருளுக்கு அடிமையாகவும் செய்யறான். அப்படி அடிமையான டைம்ல இவன் நார்மலா இருந்ததுனா கூட பிரச்சனை கிடையாது. அந்த டைம்ல பார்த்தா ஒரு நாள் தன்னோட ஃப்ரெண்டு பார்த்தா டாக்ஸி வச்சிருந்திருக்கான். அவனை ஒரு நாள் கூப்பிட்டு இருந்திருக்கான். அப்படி கூப்பிட்டு அந்த ஒரு டைம்ல அவனோட ஃப்ரெண்டு பார்த்தா அந்த டாக்ஸில ஒரு பேசஞ்சரையும் ஏத்திட்டு வந்திருக்கான். அப்படி ஏத்திட்டு வர அந்த டைம்ல இவன் கொஞ்சம் போதையில இருந்திருக்கான். அப்படி போதையில இருந்த அந்த சமயத்துல அந்த டாக்ஸில நயர் ஏறிட்டு இன்னைக்கு டாக்ஸியை நான் தான் ஓட்ட போறேன், நீ தள்ளி உட்காந்து வேடிக்கை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃப்ரெண்டை தள்ளி உட்கார சொல்லிட்டு அவனே டாக்ஸியை ஓட்ட ஆரம்பிச்சிருக்கான். அப்படி ஓட்டுறப்ப அவனோட ஃப்ரெண்டு இவனை வற்புறுத்திருக்கான், நீ ஓட்ட வேணா, நீ இந்த பக்கம் வா, நீ போதையில இருக்க, நான் ஓட்டினாதான் கரெக்டா இருக்கும், பின்னாடி வேற பேசஞ்சர் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சொல்லி இருந்திருக்கான். ஆனா அதை கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்காம நயரியே டாக்ஸி ஓட்டிட்டு போறான். அப்படி போனதுனாலே ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட்டும் நடக்குது. அந்த ஆக்சிடென்ட்ல நயரி அழகா தப்பிச்சிடுறான். ஆனா அந்த டாக்ஸில டிராவல் பண்ண அவனோட ஃப்ரெண்டும் சரி, பின்னாடி உட்காந்து அந்த பேசஞ்சரும் சரி, ரெண்டு பேருமே இறந்து போயிடுறாங்க. இதுவே ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட்டாக மாறுது. இவன் போதை அடிச்சுட்டு வண்டியை ஓடுனாலதான் இந்த ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்றதையும் போலீஸ் கண்டுபிடிச்சாங்க. அப்படி கண்டுபிடிச்சனாலேயே இவனை தூக்கி ஜெயிலையும் போட்டுறாங்க. ஆனா அப்படி ஜெயில போட்ட அந்த ஒரு டைம்ல அவனோட ஃப்ரெண்டான கெயில் இருக்கான் பாத்தீங்கன்னா, அவன் ஆல்ரெடி போதை பொருள் தான் கடத்திட்டு இருக்கான். அதனால அவன் கொஞ்சம் காசு அதிகமா இருந்தனாலேயே வக்கீல வச்சு அசால்ட்டா பெயில் அப்ளை பண்ணி பெயில இருந்து அவனை வெளியவும் கூட்டு வந்துடுறான். ஏறி காசு இருந்தனாலே போன ஸ்பீட்லயே மறுபடியும் வெளியே வந்துடுறான். அப்படி வெளியே வந்த உடனே இதுக்கு மேலேயும் கலிபோர்னியால இருந்தோம் அப்படின்னா நம்மள மறுபடியும் வந்து போலீஸ் புடிச்சிட்டு போயிருவாங்க. அது மட்டும் கிடையாது, பெயில வெளியே வந்த இந்த டைம்ல பார்த்தா ப்ரொபேஷன் பீரியட்ல தான் வெளியே வரவே செஞ்சிருக்கான். இந்த ப்ரொபேஷன் அப்படின்றது வேற கிடையாது, ஜெயில இருக்க வேண்டிய ஒரு நபருக்கு இன்னமும் கேஸ்ல தீர்ப்பு வராம இருக்கிற டைம்ல பெயில் வழியா வெளியே வந்தா அவர் போலீஸோட கண்காணிப்பின் கீழே தான் அந்த நகரத்துல இருக்கணும். அந்த நகரத்தை விட்டு வெளியவும் போக கூடாது. அப்படி போனா அது ஒரு மிகப்பெரிய கிரைமா பார்க்கப்படும் அப்படின்றதான் ப்ரொபேஷன் பீரியட். ஆனா இந்த ஒரு விஷயத்தை பிரேக் பண்ணி நயரி பார்த்தா கலிபோர்னியால இருந்து தப்பிச்சு ஈரானுக்கு ஓடிடுறான். ஏன்னா ஈரான்ல அவனோட ஃபேமிலி இருக்காலே, அங்க போய் நம்ம தங்கிட்டோம் அப்படின்னா அமெரிக்கன் போலீஸ் நம்மள வந்து கைது பண்ண முடியாதுன்றது அவனுக்கு நல்லாவே தெரியுது. அமெரிக்காவில ஈரானுக்கு போயிட்டு அங்க இருக்கிற ஒரு சிட்டிசனை கைது பண்ணிட்டு வரதுக்கு அத்தாரிட்டியும் கிடையாது. சோ அதனால அந்த பிளான் நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகும் சொல்லிட்டு ஈரானுக்கு தப்பிச்சு போய் அங்கவே தலைமறைவாகவும் தங்குறான். அப்படி தங்குறது அங்கேயே தங்கியிருந்தா அப்படின்னா அவனோட வாழ்க்கை வேற மாதிரி போயிருந்திருக்கும். ஆனா அங்கேயும் அவனால முழுசா தங்கவும் இல்லை. ஏன்னா கலிபோர்னியால அளவுக்கு அதிகமா சம்பாதிச்சு போதை பொருளையும் எடுத்துக்கிட்டு செம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணி வாழ்ந்துட்டு இருந்தா இல்லையா, அந்த ஒரு வாழ்க்கையை அவன் ஈரான்ல மிஸ் பண்றதை நல்லாவே ஃபீல் பண்றான். சோ அதனாலே வேற வழியே இல்லாம மறுபடியும் அடுத்த ஒரே வருடத்துல கலிபோர்னியாக்கு ரிட்டர்ன் ஆகுறான். அப்படி ரிட்டர்ன் ஆனதுக்கு அப்புறம் சதன் கலிபோர்னியால போயிட்டு போலீஸுக்கே தெரியாம தன்னோட உருவத்தை கொஞ்சம் மாத்திக்கிட்டு தன்னோட ஃப்ரெண்டான கேல் கூட சேர்ந்துட்டு மறுபடியும் போதை பொருள் பிசினஸும் பண்ண ஆரம்பிச்சு. அப்படி பண்ணிட்டு இருக்கப்பயே 2012 காலகட்டமும் வருது. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இவங்களோட காதுக்கு ஒரு நியூஸ் வருது. அதுதான் இவங்களுக்கு போதைப் பொருளை சப்ளை பண்ற ஓனரான மைக்கேல் அப்படின்ற ஒருத்தர் $1 மில்லியன் அமெரிக்கன் டாலரை பக்கத்துல இருக்கிற பாலைவனமான மொஜாபி அப்படின்ற பாலைவனத்துல பதுக்கி வச்சிருக்கதா சில இன்ஃபர்மேஷன் இவங்களோட காதுக்கு வருது. சோ அந்த மைக்கேல நம்ம கடத்தி போய் அடி அடின்னு அடிச்சு விசாரிச்சோம் அப்படின்னா அவன் $1 மில்லியன் எங்க புதைச்சு வச்சிருக்கான்றதை நம்மளுக்கு சொல்லிடுவான். அப்படி சொன்னா அப்படின்னா அந்த $1 மில்லியன் நம்மளே ஆட்டியா போட்டு போய் செம்மையா என்ஜாய் பண்ணலாம். அதுக்கு முதல்ல நம்ம ஸ்கெட்சை போட்டு அவனை தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி யோசிக்க ஆரம்பிக்க மட்டும் இல்லாம அதுக்கு மாஸ்டர் பிளானும் போடுறாங்க. அந்த பிளானுக்காக எக்ஸ்க்ளூசிவ் ஒரு ஜிபிஎஸ்ஏ வாங்கி தன்னோட ஓனரையே ட்ராக் பண்றாங்க. ட்ராக் பண்றோட மட்டும் இல்லாம சர்வேலன்ஸ் கேமரா எல்லாத்தையுமே ட்ராக் பண்ணி எங்கெல்லாம் போறேன், எங்கெல்லாம் வர்றான், எப்ப எல்லாம் வீட்டுல தங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் டீடைல்ஸையும் கலெக்ட் பண்றாங்க. இதுக்கெல்லாம் மேல அந்த ஓனரோட எக்ஸ் ஒய்ஃப் இருப்பாங்க பாத்தீங்கன்னா, அவங்க கிட்டயே சில டீடைல்ஸை கலெக்ட் பண்ணி பக்காவா ஒரு ஸ்கெட்சையும் போட்டு முடிக்கிறானுங்க. அதுக்கான ஒரு நாளையும் பிக்ஸ் பண்றாங்க. அந்த நாள் வந்த உடனே நையேரி அவனோட ஃப்ரெண்டான கேல் அண்ட் இன்னொரு ஃப்ரெண்டையும் சேர்த்துக்கிட்டு மைக்கேலோட வீட்டுக்குள்ளேயே என்ட்ரி. மைக்கேல் கிட்ட எந்த விதமான ஆயுதமும் இருக்காதப்ப அவனை அசால்ட்டா கடத்திட்டு பக்கத்துல இருக்கிற பாலைவனமான மொஜாபிக்கு கூட்டிட்டும் போயிடானுங்க. அங்க கூட்டு போன உடனே நீ இங்கதான் $1 மில்லியன் ஒழிச்சு வச்சிருக்காமே, எங்களுக்கு தெரியாம நீ இங்கே ஒழிச்சு வச்சிருக்க, அந்த இடத்த ஒழுங்கா மரியாதையா சொல்லிட்ட அப்படின்னா உன்னை நாங்க எப்படி விட்டுட்டு பணத்தை மட்டும் எடுத்துட்டு போயிருவோம். சப்போஸ் நீ சொல்ல மறுத்த அப்படின்னா அதுக்கப்புறம் நாங்க பண்ண போற சித்திரவதைகள் எல்லாத்தையும் நீ அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறானுங்க. இப்படி கடத்திட்டு வந்து மிரட்டுறது மைக்கேல மட்டும் கிடையாது, இவங்க கடத்த போறப்ப மைக்கேலோட வீட்டுக்குள்ள அவனோட ஃப்ரெண்டு ஒருத்தன் இருந்திருக்கான். சோ அவனையும் சேர்த்துதான் கூட்டு வந்து கடத்தி வச்சு இப்படி மிரட்டவும் செய்யறானுங்க. ஆனா இவங்க எவ்வளவுதான் மிரட்டினாலும் மைக்கேல் இருந்து வர ஒரே பதில் என்னவா இருந்திருக்குன்னா, டேய் நீங்க சொல்ற எதுவுமே எனக்கு புரியல, நான் $1 மில்லியன் இங்க எங்கேயுமே புதைச்சு வைக்கிறடா, $1 மில்லியன் எங்க புதைச்சு வச்சு நான் என்னடா பண்ண போறேன், என்கிட்ட அவ்வளவு பெரிய வீடு இருக்கப்ப அதுக்குள்ளதான் வச்சிருப்பேன், எதுக்கு இங்க வந்து தேவலாம் புதைக்க போறேன், நீங்க யாரோ சொல்றது தப்பா புரிஞ்சுட்டு வந்து கடத்திட்டு வந்து சித்திரவதைப்படுத்துறீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்படி சொல்ற எதையுமே நையேரி அவனோட ஃப்ரெண்ட்ஸும் கேட்க தயாராவே இல்ல. இவன் இப்படிலாம் கேட்டா சொல்ல மாட்டான், நம்ம சித்திரவதைப்படுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சகட்டமா பைக்ல சித்திரவதைப்படுத்துறானுங்க. அதை இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தெளிவா சொல்லணும் அப்படின்னா டார்ச் லைட் இருக்கு பாத்தீங்கன்னா, அதாவது ஹை பவர் இருக்கிற டார்ச் லைட் இருக்கும் பாத்தீங்களா, அந்த டார்ச் லைட்டை மூஞ்சில பயங்கர ஃபோர்ஸ் அடிக்கிறானுங்க. அதுவும் சுட்டெரிக்கிற வெயில்ல வச்சு அடிக்கிறானுங்க. அதுலயே அவனோட முகம் பயங்கரமா வேக ஆரம்பிக்குது. இப்படி
இப்படி வந்துட்டு இருக்கப்ப ப்ளீச்சிங் பவுடர் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதை தூக்கி மூஞ்சில வீசவும் செய்றாங்க. இதுக்கெல்லாம் மேல மைக்கேலோட உயிர் தளத்தையே பார்த்தனா லைட்டா காயப்படுத்தி வெட்டவும் செஞ்சுறானுங்க. இதுல மைக்கேல் அளவுக்கு அதிகமா துடி தரையில விழுந்து கதறி அழுகுறான். அப்படி அவன் கதறி அழுகிறத பார்த்தீங்கன்னா ஒருவேளை இவன் செத்து போயிடணும் அப்படின்ற பயத்துல அவங்க 2 பேரும் அங்கேயே விட்டுட்டு நையரி அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அங்க இருந்து தப்பிச்சு துணியக்கான ஓடி போயிடுறாங்க. இப்படி ஓடி போனதுக்கு அப்புறம் மைக்கேலோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் கூட இருந்தான் பாத்தீங்களா, அதாவது கடத்திட்டு வந்திருந்தாங்க பாத்தீங்களா, அவன் தான் பாத்தீங்கன்னா கால்நடையா நடந்து போய் பக்கத்துல இருக்கிற சிட்டியில போயிட்டு ஹெல்ப்புக்கு ஆளை கூப்பிட்டு மைக்கேலை காப்பாற்றவும் செஞ்சிருக்கான். அது மட்டும் கிடையாது, எங்களை இப்படி இவங்க வந்து கடத்திட்டு போனாங்க அப்படின்ற ஒரு வாக்குமூலத்தையும் கொடுத்துடுறான். அப்படி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் போலீஸ் நையரியை அவங்களோட ஃப்ரெண்ட்ஸையும் வலை வீசி தேடி கடைசியா நையரி அரெஸ்ட் பண்ணவும் செய்றாங்க. அரெஸ்ட் பண்றதோட மட்டும் இல்லாம கடைசியா கலிபோர்னியால இருக்கிற ஆரஞ்ச் பவுண்டி ஜெயில தூக்கிட்டு போய் போடவும் செய்றாங்க. இப்படி இவன் ஜெயிலுக்கு வர இந்த ஒரு சமயத்துல பாத்தீங்கன்னா இவனுக்கு மேல 2 கேஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் கேஸ் ஆல்ரெடி ட்ரங்க் அண்ட் டிரைவ்ல போயிட்டு 2 பேரும் கொண்டு வச்சிருக்கான் இல்லையா, அந்த ஒரு கேஸ்க்கு இன்னும் உனக்கு தீர்ப்பு கிடைக்கவே இல்ல. ப்ரொபேஷன் பீரியட்ல இருக்க போய் தப்பிச்சு போனதுக்கான கேஸ் வேற இவன் மேல இருக்கு. அது பார்த்தான்னு சொல்லிட்டு ஒருத்தனை கடத்திட்டு போய் அணுகுணவா சித்திரவதை பண்ணி சாகர நிலையில போய் டெசர்ட்ல விட்டுட்டு வர வந்திருக்கானுங்க இல்லையா, அந்த கேஸும் இப்போ இவன் மேல விழுந்திருக்கு. இந்த 2 கேஸ்க்கு இன்னும் தீர்ப்பு வராத இந்த ஒரு சமயத்துல தான், அதாவது ட்ரையல் பீரியட்ல தான் இவன் இப்போ ஆரஞ்ச் பவுண்டி ஜெயிலுக்குள்ள என்ட்ராகி அங்கிருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலைய போட்டு பிச்சை மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். ஏன்னா இவனுக்கு நல்லா தெரியும் இந்த 2 கேஸ்ல ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னா, அதாவது தீர்ப்பு வந்துச்சு அப்படின்னா இவன் வாழ்நாள் முழுக்க ஜெயிலுக்குள்ள மட்டும்தான் களி திண்டாகணும் அப்படின்றது இவனுக்கு நல்லாவே தெரியுது. சோ அதனாலே எப்படியாச்சும் இங்க இருந்து தப்பிச்சாகணும்னு சொல்லிட்டு பிளான் போட ஆரம்பிக்கிறான். அப்படி பிளான போறப்ப அவன் பண்ண ஃபர்ஸ்ட் விஷயமே அவன் தங்கி இருக்கிற செல் இருக்கு பாத்தீங்களா, அதாவது ஹால் மாதிரி இருக்க செல் இருக்கு பாத்தீங்களா, அதை கம்ப்ளீட்டா ஸ்கேன் பண்றான். ஏன்னா அது வரைக்கும் அவன் பார்த்த படங்கள் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா செல்ல இருந்தா கைதிகள் தப்பிச்சே போயிருந்திருப்பாங்க. ஏன்னா செல்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு வழியை கிரியேட் பண்ணாதான் டைம் நிறைய கிடைக்கும் இல்லையா, அதாவது நைட்டு தூங்குற டைம் எல்லாம் தப்பிக்கிறதுக்கான வழியை கிரியேட் பண்ணலாம் இல்லையா. சோ அதற்கான வழி எங்கேயாவது இருக்கான்னு தேடுறான். அப்படி தேடுறப்ப தான் ஒரு வென்டிலேஷன் டக்டையும் பாக்குறான். எஸ், அந்த ஹால்ல இருக்க 2 பெட்டு கடையில பாத்தீங்கன்னா ஒரு வென்டிலேஷன் டக்ட் இருக்கு. அந்த டக்ட் பாத்தீங்கன்னா சுவரோட சுவரா தான் இருக்கு. அது மட்டும் கிடையாது, அந்த வென்டிலேஷன் டக்டோட மூடி பாத்தீங்கன்னா ஒரு சல்லடை போன்ற அமைப்பாலே மூடப்பட்டிருக்கு. அண்ட் இது ஒரு மிகப்பெரிய ஹால் அப்படின்றனால அந்த வென்டிலேஷன் டக்டோட சைஸும் பெருசா இருக்கு. அதுல ஒரு ஆள் ஈஸியா போகலாம் அப்படின்றதை இவன் பாக்குறப்பே கண்டுபிடிச்சிடறான். சோ இதுதான் நம்ம தப்பிச்சு போறதுக்கான முதல் வழி அப்படின்றதே ஹுசைன் பிக்ஸ் பண்ணிடுறான். அப்படி பிக்ஸ் பண்ணோன்னே அவன் பண்ண அடுத்த வேலையை பெட்டை சேஞ்ச் பண்ணதான். ஏன்னா இவனோட பெட் அந்த டக்டுக்கு பக்கத்துல இருந்தா தானே ஈஸியா வேலையெல்லாம் பார்க்க முடியும், அதுவும் டவுட் வராம பண்ண முடியும் இல்லையா. சோ அதனாலே அங்க இருக்க இன்மேட்ஸ்ட கொஞ்சம் நாசுக்கா பேசி காரியத்தை சாதிச்சிடறான். அந்த டக்டுக்கு பக்கத்துலயே பெட்டையும் பிடிச்சிடறான். ஆனா ஒன்ஸ் பெட்டை பிடிச்சதுக்கு அப்புறம் தான் அவனுக்கே தெரிஞ்சு அந்த சல்லடை மாதிரியான மூடி அறுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஆக்ஸா பிளேட் தேவை அப்படின்றது. இந்த ஆக்ஸா பிளேட் ஜெயிலுக்குள்ள கிடைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம், வெளியில இருந்தா கொண்டு வரணும் அப்படின்றது அவனுக்கு நல்லாவே தெரியுது. சோ அதை ஜெயிலுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னா நம்மளுக்கு லோக்கல் கேங்ஸ்டரோட உதவி தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய செல்மேட்லயே அவனாவது லோக்கல் கேங்ஸ்டரா இருந்தவனா இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு தேடுறான். அப்படி தேர்தல 2 பேரை கண்டுபிடிக்கிறான். அதுல ஒருத்தனோட பேரு ஜொனாத்தன் டியோ, அவனுக்கு 20 வயசு ஆகுது. அதுல இன்னொருத்தன் பேரு பேக் டியூவன் டியாங், இவனுக்கு பாத்தீங்கன்னா 43 வயசு ஆகுது. இதுல ஜொனாதன் டியோவை பத்தி சொன்னா அவன் சும்மா ஒரு சாதாரணமான ஸ்ட்ரீட் கேங்ல இருக்க ரவுடி, இருந்தாலும் இவனுடைய உதவி நமக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட நையரி சைஸா பேசுறான். அப்படி பேசிட்டு இருக்கப்ப இன்னொரு பக்கம் பேக் இருக்கான் பாத்தீங்களா, அவன் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு லோக்கல் கேங்ஸ்டர் அப்படின்றது இவனுக்கு நல்லாவே தெரியுது. அது மட்டும் கிடையாது, இவன் ஒரு வியட்நாமிஸ் அமெரிக்கன், இவன் எக்கச்சக்கமான கொலைகளை பண்ணிருக்கா அப்படின்றது நையரிக்கு நல்லாவே தெரிய வருது. இதுக்கெல்லாம் மேல இவன் ஒரு மிகப்பெரிய கேங்குக்கு தலைவனாவும் இருக்கா அப்படின்றது நம்ம நையருக்கு தெரிய வருது. சோ இது தெரிஞ்சோடனே நையரி பேக்ட சைஸா போய் அங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு பிளான போட்டு வச்சிருக்கேன். அதுக்கு ஒரு ஆக்ஸா பிளேடு தேவை. நீ அதை உன் கேங்க சொல்லி ஜெயிலுக்குள்ள மட்டும் கொண்டு வர வச்சுட்டா அப்படின்னா நீயும் நானும் சேர்ந்தே இந்த ஜெயில இருந்து தப்பிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையை காட்டுறான். இவன் எப்படி இந்த ஆசையை காமிச்சானோ அதே மாதிரி தான் ஜொனாத்தன் டியூட்டே இதே ஆசையை காட்டுறான். சோ இந்த 2 பேர்ல எவனாவது ஒருத்தர் வந்து ஃபர்ஸ்ட் ஆக்ஸா பிளேட கொடுத்துட்டா இவனுக்கு லாபம் தானே. சோ அதனால இந்த 2 பேர் காதல இதை போட்டு வைக்கிறான். அப்படி போட்டு வைக்கிறதோட பலனாம் பேக் தான் ஃபர்ஸ்ட் ஜெயிலுக்குள்ள ஆக்ஸா பிளேட கொண்டு வந்து சேர்க்கவும் செய்யறான். சோ ஒன்ஸ் ஆக்ஸா பிளேட கிடைச்சோடனே நையரி அவனுடைய அடுத்த கட்ட வேலையை ஆரம்பிக்கிறான். அதுதான் அந்த வென்டிலேஷன் டக்டோட சல்லடை போன்ற மூடிய அறுக்க ஆரம்பிக்கிறது. அறுக்கிறது அப்படின்றதுக்காக நம்ம வீட்டுல இருக்கிற மாதிரி சர்ட்டு போட்டு சத்த வர மாதிரி அங்க அறுக்க முடியாது இல்லையா. ஏன்னா ஏதாவது வினோதமா சவுண்ட் கேட்டாலே போலீஸ் வந்து என்னன்னு பாத்துருவாங்க இல்லையா. சோ அதனாலே எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் சத்தம் வராம எவ்வளவு மெல்லமா அறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு மெல்லமா தான் நையரி அறுக்கவே ஆரம்பிக்கிறான். இப்படி மெல்ல அறுத்தாலே நாட்களும் ஆகும். அதே மாதிரி அங்க 16 நாட்களும் ஆகுது. கடைசியா 16 நாட்கள் கழித்து அந்த சல்லடை போன்ற மூடிய அறுத்தே முடிக்கிறான். அப்படி அறுத்து முடிச்சோடனே பாத்தீங்கன்னா நம்ம நையருக்கு மிகப்பெரிய ஹாப்பினஸ் கிரியேட் ஆகுது. ஆனா அது ரொம்ப நேரம் நீடிக்கல. ஏன்னா அதை அறுத்து முடிச்சோடனே ரொம்ப முசின முதல்ல அந்த டக்டுக்குள்ள போய் பாக்குறான். பார்த்தாங்க ஒண்ணுமே தெரியல, கருங்கும்னு இருட்டா இருக்கு. ஏன்னா வென்டிலேஷன் டக்டுக்குள்ள யாராவது லைட்டா போட்டு வச்சிருப்பாங்க, டக்டுனால இருட்டா தானே இருக்கும். இப்படி இருட்டா இருக்கிறதுல இருக்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா இவன் எந்த சைடு போறான்னு இவனுக்கே தெரியாது இல்லையா. அப்படி எங்கிட்டு போறேன்னே தெரியாம இவன் பாட்டுக்கு போய் நேரா போலீஸ் ஆஃபீஸர் ரூம்லயே விழுந்துட்டு அதுவும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஆயிரும் இல்லையா. சோ அதனாலே இதுக்குள்ள போய் நம்ம வழியை சர்ச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இன்னொரு டூல் தேவை அப்படின்றது இவனுக்கு நல்லாவே தெரியுது. அதுதான் டார்ச் லைட் மாதிரியான ஒரு அமைப்பு.
அதுக்காக வெறும் டார்ச் லைட் மட்டும் வச்சிருந்தா நமக்கு வேலைக்கு ஆகாது. கூடவே படம் எடுக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இருந்தா நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ அதுக்காக எதை கொண்டு வர சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறப்பதான் செல்போன் அப்படின்ற ஒரு விஷயம் மைண்டுக்கே வருது. ஒன்ஸ் இது மைண்டுக்கு வந்தோடனே வழக்கம் போல ஜொனாதன் பேக்க கூப்பிட்டு இந்த விஷயத்த சொல்றான். அதாவது எனக்கு கண்டிப்பா டார்ச் லைட் இருக்க செல்லு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். அப்படி கேட்டோடனே பேக்கும் ஜொனாதனும் அவங்க கேங்கிட்ட இதை இன்ஃபார்ம் பண்ணவும் செய்றாங்க. அப்படி இன்ஃபார்ம் பண்ணோடனே வழக்கம் போல பேக்க தான் பார்த்தா வெளியில இருந்து செல்போனை உள்ளேயும் உள்ள கொண்டு வரது மட்டும் இல்லாம உள்ள அவனுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிற போலீஸையும் யூஸ் பண்ணி அந்த செல்போனை நயரி கையில குடுக்கவும் வச்சிடறான். சோ ஒன்ஸ் அந்த செல்போன் நயரி கைக்கு கிடைச்ச உடனே அவனோட அட்டுலியத்தை தாங்கவே முடியல. அவன் பாட்டுக்கு உள்ள இருக்கிற செல்ல போட்டோ எடுக்கிறான், வீடியோ எடுக்கிறான். அங்க பாருங்க எப்படி இப்படிலாம் இருக்கும்னு சொல்லிட்டு வீலாக் பண்ற மாதிரி சில விஷயங்களை பண்ணிட்டு இருக்கான். அப்படி பண்ண சில போட்டேஜ் பார்த்தா போலீஸ் வெளியிடவும் செஞ்சிருக்காங்க. அதை உங்களுக்கு டிஸ்பிளேவும் பண்றோம். சோ ஒன்ஸ் போன் கையில கிடைச்சோன்னு இந்த மாதிரி சில வேலைகளை பண்ணிட்டு இருக்கப்ப அடுத்த கட்ட வேலையான அந்த வென்டிலேஷன் டக்டுக்குள்ள போறதுக்கான வேலையிலையும் இறங்குறான். எஸ், இப்ப அந்த போன்ல பார்த்தா டார்ச் இருக்கு இல்லையா, அந்த டார்ச்சை வச்சு அந்த டக்டுக்குள்ள மூவ் ஆகி பாக்குறான். அப்படி மூவ் ஆகுறப்ப பார்த்தா அந்த வீடியோவாவும் கேப்சர் பண்றான். எஸ், வீடியோவாவும் எடுத்து கேப்சர் பண்ணி வச்சுக்கிட்டு அப்படின்னா சப்போஸ் ராங் வழியில போறோம் அப்படின்னா இந்த பக்கம் போகக்கூடாது அப்படின்றதுனால வரைஞ்சு பாத்துக்கிற முடியும் இல்லையா. சோ அதனாலேயே அந்த வீடியோவும் எடுத்துக்கிறான். அந்த டார்ச்சாவும் யூஸ் பண்ணி அந்த வென்டிலேஷன் டக்டுக்குள்ள ஒவ்வொரு நாளும் மெல்ல 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 மூவ் பண்ணி பாக்குறான். எஸ், இவன் வென்டிலேஷன் டக்டுக்குள்ள போற டைம் என்னது நைட்டுக்கு மேல தானே போறான். அப்படி போறப்ப மட்டும் டம்மு டம்மு டம்முன்னு சொல்லிட்டு பாஸ்டா போனா அப்படின்னா அந்த சவுண்ட் கேட்டு போலீஸ் வந்து என்னன்னு பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா. சோ அதனாலேயே போலீஸ்க்கு சவுண்ட் கேட்க கூடாது அப்படின்றதுக்காகவே எப்படி ஆக்ஸா பிளேட சத்தமே வராம அறுத்தானோ அதே மாதிரி இந்த டக்டுக்குள்ளயுமே பார்த்தீங்கன்னா சத்தமே வராம ஒவ்வொரு அடியுமே மெல்ல 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 எடுத்து எடுத்து வச்சு போறதுனாலதான், அதாவது படுத்துக்கிட்டே ஊர்ந்துகிட்டே போறதுனாலதான் இந்த டக்டுக்குள்ள போயிட்டு வழியை கண்டுபிடிக்கிறதுக்கு உனக்கு பல நாள் வரைக்கும் டைம் எடுக்குது. அப்படி ஒவ்வொரு தப்பு தப்பா கண்டுபிடிச்சு கடைசியா ஒரு தடவை தான் பார்த்தீங்கன்னா சரியான வழியை கண்டுபிடிச்சு அதோட எண்டிங் பாயிண்ட்டுக்கும் போயிடுறான். அப்படி போய் பார்க்கறப்பதான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறதையும் கண்டுபிடிக்கிறான். அதுதான் அந்த வென்டிலேஷன் டக்ட் எண்டார இடத்துல பாத்தீங்கன்னா எந்த பக்கமே கதவு இருக்கிற மாதிரி தெரியல. அதை சுத்தி ரூமா தான் தெரியுது. என்னடா இதுவும் ஒரு எண்டு பாயிண்டா தான் இருக்கு, இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு சொல்லிட்டு மேல நிமிந்து பாக்குறப்பதான் அவனுக்கு மேல 12 அடி உயரத்துல இரும்பு கம்பியால செய்யப்பட்ட சும்மா சப்போர்ட்டுக்காக வைக்கப்பட்ட சில அமைப்பு இருக்கிறத பாக்குறான். சோ அந்த ஒரு 12 ஃபீட் உயரத்துல இருக்கிற அந்த ஒரு கம்பியை தூக்கினா மட்டும்தான் வெளியே போக முடியுதுன்றது அவனுக்கு நல்லாவே தெரியுது. ஆனா 12 அடி உயரத்துல இருக்கிற அந்த ஒரு கம்பியை எடுக்கணும் அப்படின்னா இவனுக்கு கண்டிப்பா ஏணி தேவை இல்லையா. அந்த ஏணி அந்த வென்டிலேஷன் டக்ட் வழியா கொண்டு வர முடியுமான்னு கேட்டா அதுக்கு வாய்ப்பும் கிடையாது இல்லையா. ஏன்னா இதுக்கு முன்னாடி இவன் கேட்ட திங்ஸ் கூட பாத்தீங்கன்னா சின்ன சின்ன திங்ஸ் அதை வெளியில இருந்து ஈஸியா ஸ்மகிள் பண்ணி உள்ள கொண்டு வந்துட்டான். ஆனா ஏனியா வெளியில இருந்து கொண்டு வரதுக்கு வாய்ப்பே கிடையாது இல்லையா. சோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்பதான் அவன் மைண்டுக்கு டக்குன்னு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அதுதான் கைதிகளுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற பெட்ஷீட். இந்த பெட்ஷீட்டை மட்டும் நம்ம நல்லா ஒண்ணு சேர்த்து ஏணி மாதிரி ரெடி பண்ணோம் அப்படின்னா நம்ம இங்க இருந்து மேல தூக்கி தூக்கி போட்டு அந்த ராடு வழியா உள்ள விட்டு வெளியே எடுத்து கட்டிட்டோம்னா இதுவே ஒரு ஏணி மாதிரி செட் ஆயிரும். அப்படி செட் ஆயிட்டா இதுல இருந்து மேல ஏறி போய் பக்கத்துல போனதுக்கு அப்புறம் அந்த பாரை நம்ம கலட்டி மேல வச்சுட்டு வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான போடுறான். இப்படி பிளான போடுறது வேணா அவனுக்கு ஈஸியா இருந்துச்சு. ஆனா அந்த பெட்ஷீட்டை கலெக்ட் பண்றதுன்றது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. ஏன்னா அப்படி கலெக்ட் பண்ற அந்த பெட்ஷீட் போலீஸ்க்கு சஸ்பீசியஸா இல்லாத மாதிரி இருக்கணும். அதே நேரத்துல கலெக்ட் பண்ற எல்லா பெட்ஷீட்டையும் போலீஸ்க்கே தெரியாம சீக்கிரட்டா ஒளிச்சு வேற வைக்கணும் இல்லையா. சோ இந்த வேலைகளை செய்யறப்ப திக்கு திக்குன்னு தான் அவனுக்கு இருக்கு. அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இவனோட செல் இருக்குது 5வது மாடி அப்படின்றதுனாலயே அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டான போலீஸ் கிடையவே கிடையாது. பெட்ஷீட் எல்லாம் பாத்தீங்கன்னா பெருசா என்னமா தான் அவங்க இருந்திருக்காங்க. சோ அதையே அட்வான்டேஜ் எடுத்துட்டு 5 நாளைக்கு 1 10 நாளைக்கு 1 அப்படின்னு சொன்ன மாதிரி இவனுக்கு தேவையான அளவுக்கு பெட்ஷீட் எல்லாத்தையுமே ஆட்டியா போட்டு வந்து அது எல்லாத்தையுமே சீக்கிரட்டா அவனோட பெட்டு கட்டிட்டு சேர்த்து வச்சு அது எல்லாத்தையுமே ஒண்ணுக்கு கட்டி ஏணி மாதிரியான ஒரு அமைப்பு உருவாக்குறான். ஒன்ஸ் அந்த அமைப்பு 12 அடி உயரம் வரைக்கும் வந்துருச்சு அப்படின்றது தெரிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த வென்டிலேஷன் டக்டுக்குள்ள என்டர் ஆகி இவன் இதுக்கு முன்னாடி வரைஞ்சு வச்சிருந்த அதே வழியில போய் அதோட எண்டு பாயிண்ட்டுக்கும் போய் அவன் நிக்கிற இடத்துல இருந்து 12 அடி உயரத்துல இருக்கிற மேல இருக்கிற பார் இருக்கு பாத்தீங்களா, அந்த பாருக்கு இந்த பெட்ஷீட்டோட ஒரு எண்டை தூக்கி போட்டு அதை மறுபடியும் கீழே இழுத்து இன்னொரு எண்ட்ல கட்டி பெர்ஃபெக்டான ஒரு ஏணிய அவன் உருவாக்குறான். இதை சொல்றதுக்கு வேணா ஈஸியா நம்ம வாயால சொல்லிடுறான். ஆனா இதை செய்யறதுக்கு அவனுக்கு பல நாள் வரைக்கும் டைம் எடுத்ததா சொல்லப்படுது. அதுக்கு எக்கச்சக்கமான பொறுமையும் தேவைப்பட்டதாகவும் சொல்லப்படுது. ஆனா எவ்வளவு பொறுமையா இருந்தாலும் எப்படியாச்சும் தப்பிக்கணும்ன்ற ஒரு வெறியோடைய இதை பெர்ஃபெக்டா செஞ்சு முடிக்கிறான். பையனெல்லாம் மேல ஏறி அந்த ராடு மாதிரி இருக்கிற கதவையும் 2 காலையும் நல்லா சவுத்த அந்தம் கொடுத்த மாதிரி நின்றுகிட்டு தனியா கழட்டி வெளியே தள்ளி வச்சுட்டு மேல எட்டி பாக்குறான். அப்படி எட்டி பாக்குறப்பதான் அவனுக்கு இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு. அதுதான் சிசிடிவி கேமரா. இவன் எட்டி பார்க்கறதுக்கு நேர எதிராக கொஞ்சம் தூரத்துல பாத்தீங்கன்னா ஒரு சிசிடிவி கேமராவும் இருக்கு. அந்த கேமரா டைரக்டா இவனை ஃபேஸ் பண்ண மாதிரி இல்ல, கொஞ்சம் அங்க தள்ளி இருக்க மாதிரி தான் இருக்கு. இருந்தாலும் அதோட எண்டு பாயிண்ட்ல இவன் வர்றது கவர் ஆயிருமோன்ற ஒரு பயம் உனக்கு இருக்கு. இதுக்கெல்லாம் இவன் எட்டி பாக்குறப்பதான் இவனுக்கே தெரியுது இந்த வென்டிலேஷன் டக்ட் அங்கிட்டு இங்கிட்டு சொல்லி கொண்டு போய் விட்ட இடம் கீழெல்லாம் கிடையாது, கிரவுண்ட் ஃப்ளோர் எல்லாம் கிடையாது. இது 5வது மாடிக்கும் டாப்ல கொண்டு போய் விட்டுருக்கு அப்படின்றது அப்பதான் உனக்கே தெரியுது. சோ 5வது மாடி டாப்ல இருந்து இவன் மறுபடியும் கீழே வரணும் அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய டாஸ்க் இல்ல. இதுக்கும் இவன் முதல்ல ஒரு பிளான போடணும் இல்லையா.
அப்படி பிளான் போறது ஒரு பக்கம் இருந்தாலும் எப்படியோ ஒரு ரோப்பு கீப்பர் ரெடி பண்ணி அவன் கீழே இறங்குறான்னு வச்சுங்களேன். அப்படி இறங்குற இடத்துல இருந்து அவன் வெளியே தப்பிச்சு போற வழி கரெக்டான வழியா இருந்தா மட்டும்தான் போலீஸால அவனை பிடிக்க முடியாது இல்லையா. சப்போஸ் இறங்குற இடத்துக்கு நேராவே போலீஸோட கண்காணிப்பு இருக்கிற ஒரு ஏரியா இருந்துச்சு அப்படின்னா இவன் ஈஸியா மாட்டிக்கிறான் இல்லையா. சோ அதனாலே இதுக்கப்புறம் எக்கச்சக்கமான பிளான் போட வேண்டியிருக்குன்றது அவனுக்கு நல்லாவே தெரியுது. அதுலயும் முக்கியமா அந்த 5வது மாடி கட்டத்துல இருந்து கீழே இறங்கி போற வழி பெர்ஃபெக்டான வழியா இருக்கணும். அதுவும் நம்ம தப்பிச்சு போற ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸா வரணும். அந்த வழியை நம்ம தப்பிச்சு போனோம் அப்படின்னா ரொம்ப வேகமாவே ஜெயில கடந்து ரோட்டு பக்கம் போற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். சோ இது எல்லாத்தையும் பெர்ஃபெக்டா பிளான போடணும் அப்படின்னா இவனுக்கு ஒரு கூகுள் மேப்பும் தேவைப்படுது. சோ அந்த ஒரு மேப்பை எப்படியாச்சும் எடுத்து கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பேக்டையும் ஜொனதன்ட்டையும் போய் கேட்டு பாக்குறான். இப்படி இதை கேட்ட உடனே அவங்க சிம்பிளா சொல்லிடுறாங்க, மேப்லாம் உள்ள கொண்டு வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏதாச்சும் திங்ஸ்னா கூட உள்ள இருக்கிற போலீஸை வச்சு நம்ம அப்படி இப்படின்னு சமாளிச்சு எங்களுக்கு தேவைப்படுன்னு சொல்லி கேட்டு வாங்கிடலாம். ஆனா மேப்லாம் கேட்டோம் அப்படின்னா இவங்க கண்டிப்பா தப்பிச்சு போதான் கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேல அடுத்து ஒரு மிகப்பெரிய கண்ணை வைக்க ஆரம்பிச்சிருவானுங்க. அப்படி மட்டும் கண்ணை வச்சானுங்க அப்படின்னா இவ்வளவு நாள் நீ கஷ்டப்பட்டு எல்லாமே வேஸ்டா போயிடும். சோ மேப்பை தவிர்த்து வேற ஏதாச்சும் ஹெல்ப்னா கேளு, நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பேருமே கையை விரிச்சிடறாங்க. அப்படி கையை விரிச்ச உடனே நயரிக்கனால என்ன பண்றது எது பண்றதுனே தெரியல. ஏன்னா முக்காவாசி தூரத்தை நம்ம கடந்துட்டோம், இன்னும் காவாசி வேலையை முடிச்சு அசால்ட்டா தப்பிச்சு போயிடலாம் அப்படின்றது அவனுக்கு நல்லாவே தெரியுது. சோ நம்ம வேற ஏதாச்சும் வழியை கண்டுபிடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்பதான் இன்னொரு வழியும் அவனோட கண்ணுக்கு தெரியுது. அதுதான் நூசாஃபரின் ராவகி அப்படின்ற ஒரு பெண். இந்த நூசாஃபரினை பத்தி சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இவங்க ஒரு ESL டீச்சர். அதாவது பிரிசன்ல இருக்க கைதிகள் இருப்பாங்க பதில அவங்களுக்கு இங்கிலீஷ் சொல்லி தரதுக்காக ஒதுக்கப்பட்ட டீச்சர் தான் இவங்க. இவங்களை பத்தி சிம்பிளா சொல்லணும்னா இவங்க ரொம்ப அமைதியா தான் உண்டு தான் வேலை உடனே போற ஆளு. அது மட்டும் கிடையாது, இவங்க தனியா தான் இருக்காங்க. இவங்க கூட ஒரு நாய் மட்டும் தான் இருக்கு. சோ அதனாலே இவங்களுக்கு கண்டிப்பா லோன்லினஸ் ஃபீல் ஆகும் அப்படின்றது நையருக்கு நல்லாவே தெரியுது. சோ அதனாலே இவங்கிட்ட நம்ம கொஞ்சம் அன்பை காட்டினாலே இவங்க நம்மளை நம்பிடுவாங்க அப்படின்றது நையருக்கு நல்லாவே தெரியுது. இதுக்கெல்லாம் மேல இந்த நூசாஃபரின் பாத்தீங்கன்னா ஈரான் நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்றதையும் நையரி கண்டுபிடிச்சிடான். சோ இந்த ஒரு பாயிண்ட் போது இவங்களை நம்ம ஈஸியா மடக்கலாம் அப்படின்றதும் நையருக்கு நல்லாவே தெரியுது. சோ அந்த ஒரு பாயிண்ட வச்சு இவங்க கூட பேச ஆரம்பிக்கிறான். அதாவது அவங்க ரிலிஜியஸ், அவங்க கல்ச்சர், அவங்க நாட்டை எவ்வளவு தூரம் மிஸ் பண்றோம் அப்படின்ற விஷயங்கள்லாம் பேச ஆரம்பிக்கிறான். அப்படி பேசுற நம்ம நையரியும் பாத்தீங்கன்னா பயங்கர ஹேண்ட்ஸமா தான் இருப்பாப்ல. சோ பால்வடியில முகத்தை வச்சுட்டு இவ்வளவு தூரம் நல்லா பேசினா எந்த பொண்ணா இருந்தாலும் மயங்கிடுவாங்க இல்லையா. அதுல நூசாஃபரினும் விதிவிலக்கு இல்ல. இவன் பேசுறத கேட்டு அவங்களும் இவன் மேல அன்பை செலுத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு அன்பையே அட்வான்டேஜ் எடுத்துட்டு எனக்கு ஒரு உதவி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா அந்த ஜெயிலோட கூகுள் மேப் வேணும்னு கேக்குறான். அதாவது கூகுள் மேப் வரைபடம் வேணும் தான் கேட்டானே தவிர ஜெயில இருந்து தப்பிக்க போற அப்படின்ற எந்த ஒரு பிளானையும் அவங்ககிட்ட சொல்லல. அதனாலே நூசாஃபரினும் வெறும் வரைபடம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அதை கொண்டு வந்து கொடுத்துறாங்க. அதை வாங்கினதுக்கு அப்புறம் தான் நையரியும் பாத்தீங்கன்னா பக்காவா பிளான போடுறான். எஸ், இவன் வென்டிலேஷன் டக்ட்ல மேல போனதுக்கு அப்புறம் நம்ம எந்த சைடு போனோம் அப்படின்னா ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ்ல இந்த ஜெயில இருந்து தப்பிக்க முடியும் அப்படின்ற பாத்தையும் கண்டுபிடிக்கிறான். ஒன்ஸ் இதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இவனுக்கு இருந்த அடுத்த சேலஞ்சே 5 மாடி கட்டிடத்துல இருந்து கீழே இறங்கணும் இல்லையா. அப்படி இறங்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஏணியெல்லாம் கொண்டு வர முடியாது. வழக்கம் போல இவன் யூஸ் பண்ண அதே ட்ரிக்கை தான் யூஸ் பண்ணி ஆகணும். அதாவது பெட்ஷீட் அடுத்தடுத்து கட்டி மிகப்பெரிய ரோப்பை உருவாக்கணும் இல்லையா. அதுக்காக இன்னும் கொஞ்சம் பெட்ஷீட்டை ஆட்டையை போட ஆரம்பிக்கிறான். அப்படி ஆட்டையை போட்டு அது எல்லாத்தையும் கட்டி வச்சு போலீஸ்ல இருந்து மறைக்க ஆரம்பிக்கிறான். மறைக்கிறா அப்படின்றதுக்காக செல்லுக்குள்ள வச்சா ஈஸியா போலீஸ் கண்டுபிடிச்சிருவாங்க இல்லையா. அதனாலே பாத்தீங்கன்னா அந்த வென்டிலேஷன் டக்டுக்குள்ளே வச்சு மறைச்சு வைக்கிறான். அப்படி மறைச்சு வைக்கிறதும் பாத்தீங்கன்னா மொத்தமா அடைஞ்சு வச்சா காத்து வராம அடைச்சுக்கிறோம் இல்லையா. அதனாலேயே ஒரே லைனா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாள் இரவும் உள்ள போய் திணிச்சிட்டு வருவானா. இப்படியே 5 மாடி கட்டட உயரத்துக்கு தேவையான பெட்ஷீட் உயரம் வந்துருச்சுன்னு தெரிஞ்ச உடனே தப்பிக்கிறதுக்கான நாளையும் பிக்ஸ் பண்றான். அதை ஜொனாதன்ட்டையும் பேக்டையும் சொல்லவும் செய்யறான். என்னடா சொல்றீங்க, இவ்வளவு வேலையை அவன் ஹால் மாதிரி இருக்க இந்த செல்ல வச்சு செய்யறான் அப்படின்னா அது பக்கத்துல இருக்க இன்மேட்ஸ்க்கு தெரியாமையாடா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இது எல்லாமே அங்க இருக்க இன்மேட்ஸ் எல்லாருக்கும் தெரியதான் செஞ்சுச்சு. ஆனா அப்படி தெரியறப்ப அவன் என்ன சொல்லியிருக்கான்னு பாத்தீங்கன்னா, நான் இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கான வழி இருக்கான்னு செக் பண்ணதான் போறேனே தவிர இங்க இருந்து தப்பிக்கலாம் போறதுல நான் அதை ஒரு சேலஞ்சா தான் எடுத்து பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபன்னா சொல்லியிருந்திருக்கான். அப்படி சொல்றதோட மட்டும் இல்லாம அங்க இருக்க எல்லாரும் கூட வச்சிருக்க செல்போனை வச்சு ஜாலியா வீடியோ எடுத்துட்டு தெரிஞ்சிருக்கான். அதனாலே அங்க இருந்த இன்மேட்ஸ் எல்லாரும் இதை பெருசா கண்டுக்கிறாம ஜாலியா தான் எடுத்துட்டு இருந்திருக்காங்க. சோ ஃபைனலா இவங்க பிக்ஸ் பண்ண டேட் வந்த உடனே எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் இந்த 3 பேர் மட்டும் அந்த வென்டிலேஷன் டக்டுக்குள்ள என்டர் ஆகுறாங்க. இந்த ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு சின்ன டவுட் வரும். நயரி பார்த்தீங்கன்னா 2 பேரோட ஹெல்ப் பண்ணான்னா அதுல ஒருத்தன் ஜொனாதன் இன்னொருத்தன் பேக். இதுல பேக் தான் பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான ஹெல்ப் நயரிக்கு பண்ணிருக்கான். ஆனா ஜொனாதன் ஒரு ஹெல்ப்பையும் பண்ணல. அப்படி இருக்கிறப்ப இவனையும் எதுக்குள்ள சேர்த்து கூட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கலாம். ஆனா இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ஜொனாதன் ஒரு சின்ன ஹெல்ப் பண்றான். அதுதான் ஒன்ஸ் ஜெயில இருந்து தப்பிச்சு வெளியே போனதுக்கு அப்புறம் அவனோட கேங்ல இருக்கிற ஒருத்தன் தான் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு தேவையான $900 ரெடி பண்ணி தர போறான். அதே நேரத்துல இவங்க மாத்திரக்கு தேவையான ட்ரெஸ்ஸையும் கொடுத்து ஒரு கன்னையும் கொடுக்க போறான். சோ அதனாலதான் நயரி பாத்தீங்கன்னா ஜொனாதனையும் கூடவே கூட்டு போறான். அப்படி கூட்டு போனே வென்டிலேஷன் டக்டோட எண்டுக்கும்
போயிடானுங்க. அங்க இருந்து 12 அடி உயரத்துல இருக்கிற இரும்பு ராடு இருக்க பிளேஸையும் ரீச் பண்ணிடுறாங்க. அங்க இருந்து கேமரால இருந்து முடிஞ்ச அளவுக்கு கைட் ஆகிக்கிட்டே அந்த 5 மாடி கட்டடத்தோட உயரத்தோட எட்ஜுக்கும் போயிடானுங்க. அப்படி போன உடனே இவன் பிக்ஸ் பண்ணி வச்சிருந்த அந்த ஒரு பாத்துருக்கிற இடத்தை ரீச் பண்ண உடனே அந்த பார்புடு வயர்ல படாத மாதிரி இவங்க ரெடி பண்ணி வச்சிருக்கிற பெட்ஷீட் ரோப்போட ஒரு எண்டை கட்டிட்டு இன்னொரு எண்டை கீழே தூக்கி போடுறானுங்க. அப்படி தூக்கி போடுறப்ப சும்மா தான் தூக்கி போடல, சுத்தி முத்தி எங்கேயாச்சும் போலீஸ் இருக்காங்களா அப்படின்றத கம்ப்ளீட்டா செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த பெட்ஷீட் ரோப்பை கீழே தூக்கி போடுறாங்க. அப்படி தூக்கி போட்ட உடனே யாரு ஃபர்ஸ்ட் கீழே இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்ப ஃபர்ஸ்ட் ஜொனாதனே கீழே இறங்க சொல்றாங்க. ஏன்னா ஜொனாதனுக்கு வயசு பார்த்தா வெறும் 20 வயசு தானே ஆகுது. சோ அதனால அவன் வெயிட்டும் கம்மியா இருப்பான், ஒல்லியா வேற இருக்கா அப்படின்றனாலே அவனோட வெயிட் போது அது தாங்குதான்னு பாக்குறதுக்காக அவனும் போது இறங்க சொல்றானுங்க. ஜொனாதனும் சாமியை வேண்டிட்டு அந்த ரோப்பை பிடிச்சிட்டு மெல்ல 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 கீழே இறங்குறான். அப்படி இவன் கீழே இறங்குறப்ப மேல இருக்கிற 2 பேருமே எங்கிட்டாச்சும் போலீஸ் வர்றாங்களா அப்படின்றத நோட் பண்ணிட்டே இருக்காங்க. சப்போஸ் போலீஸ் வரப்ப இவன் அசஞ்சு சத்தத்தை கொடுத்துட்டான் அப்படின்னா ஈஸியா தெரிஞ்சு போலீஸ் தூக்கிடுவாங்க இல்லையா. சோ அதனால மேல இருக்கிற 2 பேர் போலீஸ் யாராச்சும் செக் பண்ணிட்டே இருக்கானுங்க. இன்னொரு பக்கம் ஜொனாதன் கீழே இறங்கிட்டே இருக்கான். ஃபைனலா கீழே கிரவுண்டையும் டச் பண்ணிடுறான். அப்படி டச் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஜொனாதனுக்கு பெருமூச்சே வருது. ஒன்ஸ் அந்த பெருமூச்சு வந்தோடனே 2வது யார் இறங்க போறதுன்னு யோசிக்கிறப்ப யோசிக்காம நயேரி பேக்கிய கீழே இறங்க சொல்றான். ஏன்னா நீ எனக்கு அளவுக்கு அதிகமா ஹெல்ப் பண்ணிருக்க, அதனால நீயே 2வது இறங்க அப்படின்னு சொல்லிட்டு தாராள மனசா கீழே இறங்க சொல்லிடுறான். பேக் அந்த ரோப்பை பிடிச்சு ஜெல்லு கீழே இறங்கி கீழே போய் கிரவுண்டையும் டச் பண்ணிடுறான். ஃபைனலா நயேரி பார்த்தீங்கன்னா அந்த ரோப்பை பிடிச்சிட்டு மெல்ல கீழே இறங்குறான். அப்படி கீழே இறங்குறப்பதான் ஒரு சின்ன பிரச்சனை கிரியேட் ஆகுது. அது வரைக்கும் எந்த போலீஸும் வராத அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா 2 பேரு சிகரெட் அடிக்கிறதுக்காக தனியா வந்திருக்காங்க. அதை பார்த்த உடனே கீழே இந்த 2 பேரும் மறைஞ்சிருந்த மாதிரி சிக்னல்ல கொடுத்துட்டானுங்க. அப்படி கொடுத்த உடனே நயேரிக்குனாலும் பக்கு 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 பக்குன்னு அடிக்க ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த போலீஸ் நின்றுட்டு இருக்க இடத்துல இருந்து மேல நிமிர்ந்து பார்த்தாலே நயேரி தனியா தெரிஞ்சிருவான். அந்த மாதிரியான ஒரு இடத்துலதான் அவன் நின்றுட்டு இருக்கான். அதுவும் இறங்க ஆரம்பிக்கிற இடத்துல இருந்தா கூட மேல மறுபடியும் மேல குதிச்சிருப்பான். ஆனா இப்ப ரோப்போட மிட்ல நின்றுட்டு இருக்கான். சோ மேலையும் போக முடியாம கீழேயும் இறங்க முடியாம உயிரை கையில புடிச்சுக்கிட்டு ஒரே இடத்துல அசையாம அந்த இடத்துல இப்ப தொங்கிட்டு இருக்கான். அந்த டைம்ல அவன் கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருந்ததெல்லாம் எப்படியாச்சும் அந்த போலீஸ் அனுப்பி விட்டுருங்க அப்படின்ற மாதிரி தான் வேண்டிட்டு இருந்தான். அதுக்கேற்ற மாதிரி அந்த போலீஸ் ஆபீசர்ஸும் எதையும் பார்க்காம அப்படியே அங்கிருந்து நகர்ந்து போயிடுறாங்க. ஒன்ஸ் போன உடனே அவனும் கீழே இறங்கிட்டு அவன் பிக்ஸ் பண்ணி வச்சிருந்த அந்த பாத்து வழியா குடுக்குடுன்னு ஓடி போய் ஜெயில இருந்து தப்பிச்சு காம்பவுண்ட் வால்ல ஏறி வெளியே போகவும் செஞ்சுறாங்க. ஒன்ஸ் வெளியே போனதுக்கு அப்புறம் ஆல்ரெடி ஜொனாதன் பிக்ஸ் பண்ணி வச்சிருந்த மாதிரியே அவனோட கேங்ல இருக்கிற ஒரு ஆள் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு தேவையான $900 அண்ட் ஸ்பேர் ட்ரெஸ் அண்ட் ஒரு கன் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் வச்சிருந்த ஒரு பேக் பாத்தீங்கன்னா ஜெயிலுக்கு வெளில ஒரு குறிப்பிட்ட இடத்துல பாத்தீங்கன்னா பதுக்கி வச்சுட்டு போயிருந்திருக்கான். அதை இவங்க 3 பேரை எடுத்து ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாத்தையும் பண்ணிட்டு நம்ம இப்போ டாக்ஸியை பிடிப்போம், டாக்ஸியை பிடிச்சு அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிப்போம்னு சொல்லிட்டு ரோட்ல நின்றுட்டு இருக்காங்க. அப்படி நின்றுட்டு இருக்கப்பதான் ஒரு 74 வயசு தாத்தா பாத்தீங்கன்னா அவரோட டாக்ஸியை ஓட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. அவரை பார்த்த உடனே இதுதான் நம்மளுக்கான டாக்ஸி, இந்த ஆள் நம்மளுக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கான், இவன் கார்ல நம்ம ஏறணும் அப்படின்னா அசால்ட்டா இங்க தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்ஸியை மறைச்சு அந்த டாக்ஸிலையும் ஏறுறானுங்க. அப்படி ஏறின உடனே அந்த தாத்தாவும் எங்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அதை கேட்ட உடனே கன் எடுத்து அவரோட இடுப்புல வச்சு நார்த்ல இருக்க 400 மைல் தூரத்துக்கு நீ இந்த காரை ஓடிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறானுங்க. அதை கேட்ட உடனே அந்த தாத்தானால ஒண்ணுமே பண்ண முடியாம பயத்துல இவங்க சொல்ற பக்கம் காரை ஓட்டிட்டு போறாரு. அப்படி ஓட்டிட்டு போற அவரை மெக்சிகன் பார்டர்ல இருக்கிற ஒரு பிளேஸ்ல நிப்பாட்டி அங்க இருக்கிற ஹோட்டல்ல தூக்கிட்டு போய் உட்கார வச்சிருக்காங்க. அப்படி உட்கார வச்சு அவரை பாத்தீங்கன்னா கிட்னாப் பண்ணிட்டு போன மாதிரி தான் அவர் கை கால் எல்லாத்தையுமே கட்டி போட்டு வச்சிருக்கானுங்க. அது மட்டும் கிடையாது, அவர்கிட்ட இருந்த கொஞ்ச நெஞ்ச காசையும் அடிச்சுட்டு போய் இவனுக்கு தேவையான சாப்பாடு இப்பன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டுட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருக்கானுங்க. இப்படி இவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்கப்ப இன்னொரு பக்கம் பார்த்தா அடுத்த நாள் காலி ஆயிருது. அந்த டைம்ல ஹெட் கவுண்ட் பண்றதுக்காக போலீஸும் வந்து செக் பண்ணி பாக்குறாங்க. அப்படி செக் பண்ணி பாக்குறப்ப 3 பேர் மிஸ்ஸிங் அப்படின்றது தெரியுது. அப்படி தெரிஞ்ச உடனே சரி வேற எங்கேயாச்சும் சுத்தி திருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு காலையில அசால்ட்டா விட்டுறாங்க. அப்படி விட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் ஈவினிங் ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கே தெரியுது ஈவினிங் ஆகும் இவங்க ரிட்டர்ன் ஆகல அப்படின்னா இவங்க எங்கேயே தப்பிச்சு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாக்குறப்பதான் அந்த 5 மாடி கட்டிடத்துல இருந்து மேல இருந்து கீழே தொங்குற பெட்ஷீட் ரோப்பைய பாக்குறாங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கே பக்கு நடிச்சிருது. ஆத்தாடி இந்த 3 பேரும் ஜெயில இருந்து தப்பிச்சுட்டு போயிட்டாங்க, அதை உடனே நம்ம வெளியே சொல்லியான்னு சொல்லிட்டு மீடியாட்டி இதை இன்ஃபார்ம் பண்றாங்க. அப்படி இன்ஃபார்ம் பண்ண உடனே அமெரிக்கா ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா மீடியால அலர்ட் பண்ணவும் செய்யறாங்க. 3 நோட்டோரியஸான கிரிமினல்ஸ் ஜெயில இருந்து தப்பிச்சு போயிருக்காங்க, முடிஞ்ச அளவுக்கு நீங்க பாதுகாப்பா இருங்க, இவங்களை யாராச்சும் பாத்தீங்க அப்படின்னா உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு டிவி எல்லா டிவிலயுமே பாத்தீங்கன்னா அவங்க 3 பேரோட போட்டோவையும் போட்டு விட்டுறாங்க. அது எல்லாத்தையுமே லைவா உட்காந்து இவங்க ஹோட்டல் ரூம்ல பாத்துட்டு இருக்கானுங்க. அப்படி இவங்க பாத்துட்டு இருக்கப்ப அதுக்கு பக்கத்துலயே கட்டி போட்ட போது அந்த தாத்தாவும் இருக்காரு. அவரும் பாத்தீங்கன்னா உச்சக்கட்ட பயத்துல ஆத்தாடி இவங்க ஜெயில இருந்து தப்பிச்ச கைதில வீங்கிட்டே வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற ஒரு பதற்றத்துல வேர்த்து உருவத்த மாதிரி பக்கத்துல உட்கார்ந்துருக்காரு. அந்த டைம்ல நயேரி சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, இந்த தாத்தாவை நம்ம இப்படியே விட்டோம் அப்படின்னா இவர் கண்டிப்பா நம்மள போய் போட்டு விட்டுருவாப்ல, சோ அதனாலே இவரை நம்ம வேற ஏதாச்சும் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்படி சொல்ற அந்த டைம்ல பாத்தீங்கன்னா பேக் இருக்கான் பாத்தீங்களா, அந்த பேக்குக்கு பாத்தீங்கன்னா இது சுத்தமா பிடிக்கல. ஏன்னா அந்த பேக்குக்கு பாத்தீங்கன்னா இந்த தாத்தாவை பாக்குறப்ப அவனோட அங்கிள் ஞாபகம் வந்துருச்சு. சோ அதனால இந்த தாத்தாவை முடிஞ்சளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் விரும்ப ஆரம்பிக்கிறான். அதனாலேயே நயேரிட்ட போயிட்டு இந்த தாத்தா மேல மட்டும் நீ கைய வச்சு அப்படின்னு
பாத்தீங்கன்னா நான் கெட்டவனா மாறுவேன், அதுக்கடுத்து நான் என்ன பண்ணி நினைக்க தெரியாதுன்னு சொல்லிட்டு நையரிட்ட வாக்குவாதம் பண்றான். அந்த வாக்குவாதத்தோட முடிவு ஒரு மிகப்பெரிய ஃபைட்டும் நடக்குது. அந்த ஃபைட்ல பாத்தீங்கன்னா பேக்குக்கு கொஞ்சம் வயசானனால சமத்தி அடி வாங்கிடுறாப்ல. ஆனா நயரி கொஞ்சம் யங்கான இதனால சமத்தி அடி கொடுக்கவே செஞ்சிடறான். இதனால நயரிக்கும் பேக்கு கடையில இருந்த ஒரு நட்புல பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய விரிசலும் கிரியேட் ஆகுது. ரெண்டு பேரு கடையில ஒரு முட்டலும் மோதலுமான ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆகுது. இப்படியே நாட்கள் ஓடுது. சில நாட்கள் தங்க கிட்ட இருக்கிற காசு செலவாற வரைக்கும் அந்த ரூம்லயே தங்குறானுங்க. அப்படி தங்கிட்டு இருக்கப்ப பாத்தீங்கன்னா இவங்களுக்கு கார் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு ஒரு காரை போய் ரெண்டுக்கு எடுக்கிற மாதிரி எடுத்து அதை டெஸ்ட் ட்ரைவ் பண்றோம்னு சொல்லிட்டு அந்த காரை எடுத்துட்டு வந்து அங்கிருந்து அலேக்கா ஆட்டிய போட்டு நகட்டிட்டு வந்துடுறானுங்க. இந்த ஒரு கேஸ்லயும் பாத்தீங்கன்னா இப்ப இவனுங்க மாட்டிக்கிறானுங்க. சோ ஒரு ஸ்டேஜுக்கு மேல இவங்க காசு எல்லாமே கம்ப்ளீட்டா காலி ஆயிடுச்சு அப்படின்றது தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவனுக்கு என்ன பண்றது எது பண்றதுனே தெரியல. இப்படி ஒரு பக்கம் இவங்களுக்கு இது எல்லாமே நடந்துட்டு இருக்கிற இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா போலீஸும் வலை வீசி இந்த 3 பேரை தேடிட்டு இருக்காங்க. ஆனா எவ்வளவு தேடியும் இவங்களை அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. சோ அதனாலே வேற வழியே இல்லாம இந்த 3 பேரை பத்தின துப்பு கொடுக்கறவங்களுக்கு நாங்க ரிவார்டு கொடுக்கறோம் அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டையும் போலீஸ் வெளியிடுறாங்க. அதுவும் கொஞ்ச நஞ்ச டாலர் கிடையாது, கிட்டத்தட்ட 2 லட்சம் அமெரிக்கன் டாலர் கொடுக்கறோம் அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டையும் வெளியிடுறாங்க. இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே எக்கச்சக்க பேர் இவங்களை தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி தேட ஆரம்பிக்கிறது பாத்தீங்கன்னா இவங்களுக்கு உச்சக்கட்ட பிரஷரை கொடுக்குது. சோ அதனால எதுக்கு மேலே நம்ம இங்க தங்க வேணா, இங்க இருந்து நம்ம எங்கேயாவது தப்பிச்சு போயிருவோம்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. அப்படி முடிவு பண்ண உடனே வழக்கம் போல நான் போட்ட பிளான் படிதான் இந்த தாத்தாவை இங்கேயே விட்டு போனா நம்மளுக்கு தான் டேஞ்சர், இவரை போட்டு தள்ளிலாம் சொல்லிட்டு நையரி சொல்றான். ஆனா பேக் அதை ஒத்துக்க மாட்டேன்றான். ஆனா நையரி அதுக்கு சிம்பிளா நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, என்ன உன்னால தடுக்க முடியாது, நாங்க இப்ப 2 பேரும் கடைக்கு போயிட்டு வரோம், நானும் சொன்னதும் கடைக்கு போயிட்டு எங்களுக்கு தேவையான டூல்ஸை வாங்கிட்டு வந்தோடனே மொத்த வேலையை தாத்தாவை போட்டு தள்ளிட்டு தான் அடுத்து நம்ம இங்கே தப்பிச்சு போறோம்னு சொல்லிட்டு 2 பேரும் கடைக்கு கிளம்பி போறானுங்க. அப்படி கடைக்கு கிளம்பி போற அந்த ஒரு சமயத்தை பேக் யூஸ் பண்ணி தாத்தா இதுக்கு மேல நீ இங்க இருந்த அப்படின்னா உன்னை கொன்றுவானுங்க, ஆனா எனக்கு உங்களை கொல்றது சுத்தமா பிடிக்கல, நீங்க என்னோட அங்கிள் மாதிரி இருக்கீங்க, சோ அதனாலே நம்ம 2 பேரும் இங்க இருந்து கிளம்பி போயிருவோம். அது மட்டும் கிடையாது, எங்களை பத்தின துப்பு நீங்க போலீஸ்ல கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 லட்சம் அமெரிக்கன் டாலர் கொடுப்பாங்க. சோ அந்த ஒரு ரிவார்டை நீங்களே வாங்கி வச்சுக்கலாம், நானே போலீஸ்ல போய் சரண்டர் ஆகிக்கிறேன், சரண்டர் ஆகிற மட்டும் இல்லாம இவங்க 2 பேருக்கு அடுத்தையும் போட்டு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாட சொல்றான். இதை கேட்டோடனே அந்த தாத்தாக்குனால கண்ணீர் பயங்கரமா பொதன்னு கொட்டிருது. உடனே பேக்குக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்றாப்ல. அப்படி சொன்னோடனே பேக்கும் அவரை கூப்பிட்டுட்டு நேரா கலிபோர்னியாக்கே வந்துடுறான். சோ அப்படி கலிபோர்னியாக்கு வந்தோடனே பேக் ஒரு கடையில போய் நின்று போலீஸ்க்கும் கால் பண்ணிடுறான். போலீஸும் அந்த இடத்துக்கு வந்தோடனே அந்த தாத்தா பாத்தீங்கன்னா அவங்கள பத்தின துப்பு எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா போலீஸ்ட கொடுத்துறாப்ல. அதாவது இவங்க கடத்தினதுல இருந்து கொண்டு போய் வச்சதுல இருந்து அங்க இருந்து வந்ததுல இருந்து எல்லா டீடைலையும் சொல்லிடுறாப்ல. அப்படி சொன்னோடனே போலீஸ் அவங்க இருக்க இடத்துக்கு விரைந்து போயிட்டு நையரையும் ஜொனாத்தனையும் அரெஸ்ட் பண்ணவும் செய்யறாங்க. அப்படி அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப ரீசெண்டா கிடைச்ச தகவலின்படி பாத்தீங்கன்னா நையரிக்கு அந்த முன்னாடி 2 கேஸ் ட்ரையல் இருந்துச்சு பாத்தீங்களா, அது 2க்கும் தீர்ப்பு கொடுத்துட்டதாகவும் கூடுதலா இப்ப இந்த தாத்தாவும் கடத்திட்டு போய் டார்ச்சர் பண்ணாங்க இல்லையா, அந்த கேஸ்க்கும் தீர்ப்பு கொடுத்துட்டதாகவும் இது எல்லாம் மொத்தமா சேர்த்து 2 ஆயுள் கால தண்டனை கொடுத்ததாகவும் சொல்லப்படுது. தட் மீன்ஸ் வாழ்நாள் முழுக்க ஜெயில இருந்து வெளியே வர முடியாது அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா இது ஒரு பக்கம் இருக்கப்ப பேக்கோட மனிதாபிமானத்தை பார்த்து அந்த தாத்தாவை மெய் சிலுத்ததாகவும் அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு அடிக்கடி போய் அவர் பேக்கை பார்த்துட்டு இருக்கதாகவும் சொல்லப்படுது. அண்ட் இவங்களை அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் சில நாட்கள் கழித்து தான் நையரி வச்சிருந்த போனையும் கைப்பற்றி அதுல இருந்த வீடியோஸ் போட்டோஸ் எல்லாத்தையும் போலீஸ் வெளியிட்டதாகவும் சொல்லப்படுது. அண்ட் நையரிக்கு மேப்பை கொடுத்து ஹெல்ப் பண்ண அந்த இங்கிலீஷ் டீச்சரையும் கைது பண்றாங்க. ஆனா அவங்க இவங்க தப்பிச்சதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, நான் சும்மா கேஷுவலா தான் மேப்பை கொடுத்தேன், ஆனா அதை இப்படி மிஸ்யூஸ் பண்ணிருப்பான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு 3 நாள்ல பெயில் வாங்கிட்டு வெளியில வரவும் செஞ்சுட்டாங்க. சோ இப்படிதான் இந்த கதையும் எண்ட் ஆகுது. எது எப்படியோ மாடர்ன் டேல 2016 காலகட்டத்திலே மோஸ்ட் செக்யூர்டான பிரிசன்ல இருந்து தப்பிச்ச மிகப்பெரிய கில்லாடி அப்படின்னா அது இந்த நையரி அப்படின்னு சொல்லப்படுது. சோ அந்த நையரியை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம்.